அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 14th சாப்டர்ல உள்ள ஒரு 5 மார்க் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் 5 மார்க்னு சொல்லலாம் உங்க புக்ல இருக்கிறதுல. ஏன்னு கேட்டீங்கன்னா 5 மார்க்குக்கு வெறும் 5 பாயிண்ட் தான். அந்த 5 பாயிண்ட்டுமே ஒரு பாயிண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 7 வார்த்தைக்கு மேல இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா பைத்தான் யூசஸ் ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எதுக்குன்னா C++ஓட பைத்தானை கம்பேர் பண்ணி பைத்தான்ல என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குது அந்த ஃபீச்சர் C++ல கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் உங்களுக்கு பர்டிகுலரா C++ வச்சு பேசுறாங்கன்னா நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல C++ படிச்சிருப்பீங்க. இப்ப பைத்தான் படிக்கிறீங்க. அப்ப படிச்சதுக்கும் இப்ப படிச்சதுக்கும் பைத்தான்ல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் வச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன். கார்பேஜ்னா என்ன? குப்பை. கலெக்ஷன்னா என்ன? குப்பையை கலெக்ட் பண்றது. ஆட்டோமேட்டிக்கா தானாவே கலெக்ட் பண்றது. வேற உங்களுக்கு C++ கிடையாது. ஸோ இப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷனா என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்களுக்கு நீங்க 5ன்ற ஒரு வேல்யூவை நீங்க ஸ்டோர் பண்றீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுங்க, வேரியபிள் யூஸ் பண்ணுங்க. A = 5ன்னு சொல்லிட்டு, ஓகேவா? அது எப்படி உங்களுக்கு மெமரியில ஸ்டோர் ஆகும்? வேரியபிள்ன்றது பேசிக்கா பாக்ஸ் நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். 5ன்ற வேல்யூ அந்த பாக்ஸுக்கு பேர் வந்து A. இப்படிதான் ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த ஏவை நான் ரொம்ப நேரமா யூஸே பண்ணல, எங்கேயுமே நான் யூஸ் பண்ணல. ஸோ அப்பனா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெமரி பார்த்தீங்கன்னா இது ஏக்கு எவ்வளோ மெமரி எடுத்துக்கலாம்? ஸோ நம்ம ஒரு 2 பைட் எடுக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 2 பைட் இந்த 5ன்றதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எடுக்குது. ஸோ இப்போ நீங்கள் யூஸே பண்ணலன்னா அந்த 2 பைட் வேஸ்ட்டு தானே, எதுக்கு தேவையில்லாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அதனால ஆட்டோமேட்டிக்காக பைத்தானில் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். இதை வந்து கார்பேஜ் கலெக்ஷனுக்கு இந்த வேரியபிள் வந்து எலிஜிபிள் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் வேரியபிள்ல நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இதுக்கு லிங்க் லிஸ்ட், ட்ரீஸ் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் உங்களுக்கு நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. இப்போ 12th ஸ்டாண்டர்ட்லேயே அதை சொன்னால் ரொம்ப அட்வான்ஸ்டு. ஸோ அதனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ வரைக்கும் நான் வச்சுக்கோங்க, பைத்தான் வந்து கார்பேஜ் டேட்டா ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டன். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா C++ வந்து ஸ்டாட்டிக்கலி டைப்டு, வேற பைத்தான் உங்களுக்கு டைனாமிக்கலி டைப்டு. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்ல விரும்புறேன். இப்போ அப்ப சொன்ன மாதிரி தான் நீங்க C++லாம் படிக்கும் போது என்ன பண்ணிருப்பீங்க, வேரியபிளை இப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க, இன்ட் ஏன்னு. அதுக்கடுத்து சம் A = 5ன்னு கொடுப்பீங்க. அதாவது இங்க நீங்க இன்ட்னு முன்னாடியே நீங்க கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்டிஜர் வேல்யூ மட்டும் தான் அந்த வேரியபிள் அக்செப்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக்கலி டைப்டு. பைத்தான்ல பாத்தீங்கன்னா no need to declare the data types. No need to declare data types. அதாவது நீங்க int A = இது நீங்க ஒரே லைன்ல கூட நீங்க எழுதலாம். int A = 5 இப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு C++ல ஒர்க் ஆகும். நீங்க பைத்தான்ல இப்படி எழுதிக்கலாம், A = 5. இப்ப A = 5, 5ன்றது ஒரு இன்டிஜர் வேல்யூ. நீங்க அதுக்கு வெரி நெக்ஸ்ட் லைன்ல இப்படி கூட மாத்திக்கலாம், A = hello. ஸோ டபுள் கோட்ஸ்ல இருந்தா அதுக்கு நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டீஜரை நான் ஸ்ட்ரிங்கா மாத்துறேன். அப்பனா என்ன அர்த்தம், ஏவோட டைப்பே வந்து டைனாமிக்கா தான் எனக்கு அசைன் ஆகுது. என்ன வேல்யூ இருக்குதோ அதை பொறுத்து டைனாமிக்கா மாறுது. புரியுதா? புரியுது. நெக்ஸ்ட் மூணாவது பாயிண்ட், பைத்தான் வந்து இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணும், C++ வந்து கம்பைலர் யூஸ் பண்ணும். ஸோ கம்பைல் பண்ணதுக்கு அடுத்து உங்க ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகும். ஆனா பைத்தான்ல அப்படி கிடையாது. இப்ப நீங்க பைத்தான் ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்கன்னு வைங்களேன், சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு 5 லைன் இருக்கு பைத்தான் ப்ரோக்ராம். அதே மாதிரி 5 லைன்ல C++ ப்ரோக்ராமும் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைட் பைத்தான், ரைட் சைடு வந்து C++. என்ன 5 லைன்ல நான் 2வது லைன்ல 4வது லைன்ல எரர் பண்ணிருக்கேன், 2வது லைன்ல 4வது லைன்ல எரர் பண்ணிருக்கேன். இப்போ நான் பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணனா ஃபர்ஸ்ட் எனக்கு 2வது லைன்ல உள்ள எரர் தான் காட்டும். அதை நான் கிளியர் பண்ணாதான் அடுத்த லைன் அதை ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல எரர் காமிச்சதுன்னா அதுக்கு அடுத்த லைன்ல ரீட் பண்ணாது. அதாவது லைன் பை லைன் உங்களுக்கு வந்து இன்டர்பிரேட் பண்ணும். C++ வந்து உங்க ப்ரோக்ராம் ஃபுல்லா வந்து ரீட் பண்ணிட்டு மொத்தமா என்னென்ன எரர் இருக்குன்னு காமிச்சிடும். அது இந்த 5 லைன் ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு, தம்பி இந்த 2வது லைன்லயே 4வது லைன்லயும் எரர் இருக்கு அப்படின்னு சொல்லிடும். வேற உங்களுக்கு பைத்தான் அப்படி கிடையாது, லைன் பை லைன் பண்ணும். அதுக்கு பேர் தான் இன்டர்பிரேட்டர் ப்ரீகம்பைல்டு. அது பாயிண்ட் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச பாயிண்ட் தான். ஸோ பைத்தான் கோடு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதாவது ஷார்ட்டரா இருக்கும். லைன்ஸ் 5 to 10 times ஷார்ட்டர் தான் ரிட்டர்ன் இன் C++. இப்போ ஒரு ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க பிரிண்ட் பண்றீங்கன்னா பைத்தான்ல என்ன பண்ணுவீங்க, டைரக்டா பிரிண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. C++ல என்ன பண்ணுவீங்க, ஹெடர் ஃபைல்லாம் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க, ஆஷ் இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம் இந்த மாதிரிலாம் போட்டு யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ கர்லி பிரேஸை ஓப்பன் பண்ணுவீங்க, பிரிண்ட்டை போடுவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுவீங்க, இன்ட் மெயின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் 0 போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பேசிக்காக பைத்தான் கோட் வந்து ஷார்ட்டராக இருக்கும். அடுத்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி படிச்ச பாயிண்ட் தான். இன் பைத்தான் there is no need to declare types explicitly. அதான் நான் உங்களுக்கு இங்க சொல்லியிருந்தேன். No need to declare data types explicitly. ஸோ இங்க int A = 5 அந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா வேற it should be done in C++ல பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்த பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த பாயிண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் தான். ஓகேவா?
me take some other color. ஓகே, ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும்பா. ஃபங்க்ஷன் மே அக்செப்ட் அன் ஆர்குமெண்ட் ஆஃப் எனி டைப். இப்போ பைத்தான்ல ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவீங்க? டிஎஃப் கீவேர்ட் போடுவீங்க, ஃபங்க்ஷன் நேம், ஸோ டிஸ்பிளேன்னு வச்சுக்கலாம். அதுல ஆர்குமெண்ட் டைப் நம்ம இங்க டேட்டா டைப் தான் நம்ம கொடுக்கவே மாட்டோமே. என்ன பண்ணலாம்? ஏ பி இப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 2 ஆர்குமெண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து எடுக்குது. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? டிஸ்பிளே ஆஃப், சில டைம் இங்க நான் ஏக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ற பாருங்க, ஹாய். பிக்கு பதிலாக சம் ரோல் நம்பர், ஸோ 29 சும்மா இப்படி நான் பாஸ் பண்றேன்னு வைங்களேன். ஸோ என்ன ஆகும்? ஹாய்ன்றது ஏக்கு அசைன் ஆகும், 29ன்றது பார்த்தீங்கன்னா பிக்கு அசைன் ஆகும். நம்ம இங்க டேட்டா டைப்பே கொடுக்கல, அதனால என்ன டேட்டா டைப் கொடுத்தாலும் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ரிட்டர்ன் மல்டிபிள் வேல்யூஸ். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஒன்று பண்ணும். ஸோ இப்போ நீங்க 2 வேல்யூ கூட நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம் இருக்கு. உங்க ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ஆவரேஜோ சம்மோ வந்து உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சு சொல்லுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் இருக்குது, இந்த கேஸ் ஸ்டடி வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்டோட மார்க்ஸ்க்கு ஆவரேஜோ சம்மோ கண்டுபிடிக்கணும். ஸோ அட் அ டைம் உங்களால C++ல ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண முடியும், அதான் கொடுத்துருக்காங்க. C++ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கேன் ரிட்டர்ன் ஒன்லி 1 வேல்யூ. பட் பைத்தான்ல நீங்க மல்டிபிள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆவரேஜ் காமா சம், இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணலாம். கமா ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பைத்தான் நான் அப்போ சொன்ன மாதிரி தான் வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் டிக்ளரேஷன் பிஃபோர் ஹேண்ட். ஸோ இவ்வளோதான் பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லாமே நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியான 5 மார்க்ஸ் தான் நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பல 5 மார்க்ஸ் நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதையே வந்து பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.